கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 2026ஆம் ஆண்டின் ஜூலை மாதத்தின் முதல் தேதியில் நுழைந்திருக்கிற காலடி வைத்திருக்கிற நம் அனைவருக்கும் கர்த்தர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 121 2வது வசனம். பார்க்கும்போது வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஒத்தாசை உதவிகள் கிடைக்கும் என்று நாம் என்ன செய்கிறோம்? மனிதர்களை நோக்கி ஓடுகின்றோம். பணத்தை செலவழித்து எங்கேயாவது உதவி கிடைக்குமா, எனக்கு ஏதாச்சும் நன்மை கிடைக்குமா என்று சொல்லி எப்படியெல்லாமோ நம்ம அல்லாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றவர். அந்த ஒத்தாசையை உதவியை செய்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். இந்த அருமை பெருமைகளை அறியாத நாம் பல இடங்களில் நாம் என்ன செய்கிறோம்? பெரிய பெரிய ஆட்களை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அவர்கள் செய்வார்களா, இவர்கள் செய்வார்களா, இது நடக்குமா, அது நடக்குமா என்றெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு தீர்மானம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை தான் கண்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். வானமும் பூமியுமே அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்குது. அதையே உண்டாக்கிய ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வார். ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். எப்படி என்றால் பாருங்கள், எகிப்து ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். அதை கடந்து வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? சூர் வனாந்தரத்துக்குள் நுழைகிறார்கள். அங்கே அவர்கள் வரும்போது 3 நாட்கள் அவர்களுக்கு தண்ணீர் இல்லை என்று பார்க்கிறோம். தண்ணீர் இல்லாத ஒரு பற்றாக்குறை. எங்கேயாச்சும் தண்ணீர் கிடைக்குமா? உலகத்தில் எதை வேணால் நம்ம தாங்கிக்கலாம். ஆனால் தண்ணி இல்லாட்டி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த தாகத்துக்கு தண்ணீரை கொடுக்கிறவர் ஆண்டவர். ஜீவ தண்ணீராம் நீரூற்றை கொடுக்கிற தேவன் அவர் உண்டு. எனவே இந்த ஜனங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் முறுமுறுப்பு, ஒரே எல்லாரும் சேர்ந்து மோசையை திட்டுகிறார்கள். என்ன செய்தென்று தெரியாமல் தண்ணி தாகத்தினார் குழந்தைகள் கூட பெரியவர்கள் வரைக்கும் தவிக்கிறார்கள். அந்த சூழ்நிலை 3 நாள் அவ்வளோ கஷ்டப்படும் போது கர்த்தர் ஒரு நீரூற்றை காட்டுகிறார். அங்கே போய் அவங்க தண்ணி குடிக்கலான்னு போகிறாங்க. மாறாவில் அந்த தண்ணீரை குடிக்கும்போது ஆசையாக ஓடி போய் தண்ணியை குடிக்க பார்க்குறாங்க. ஐயோ, நமக்கு கிடைத்து விட்டதே, நமக்கு இனிமேல் ஒரு கஷ்டம் இல்லை, தண்ணீரை குடித்து சுகமாக இருக்கலாம் என்று சொல்லும் பொழுது அந்த தண்ணீர் அவர்களுக்கு கசப்பாக மாறுகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க என்ன செய்கிறாங்க? மோசையை கடிந்து கொள்கிறார்கள். மோசை ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மரத்தை காட்டுகிறார். அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போட்ட உடனே அந்த தண்ணீர் என்ன செய்கிறாங்க? ஜனங்களை கொடுக்கும்படி செய்கிறாங்க. அந்த ஜனங்கள் குடிக்கும்போது அது மதுரமாய் மாறியது. கசப்பாக இருந்த நீர் மதுரமாய் மாறியது என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களை, நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ கசப்புகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியில் பலர் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை காலம் கடந்து விட்டோம். இன்னும் இந்த ஜூலை மாதத்தில் அது எனக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்காத என்று இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவருடைய வசனங்களை கவனமாக கேட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அவருடைய வழிகளில் செவியான வழியில் நடக்கும்போது அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கை கொள்ளும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய உடலில் இருக்கிற வியாதியை நீக்குவது மட்டுமில்லாமல் அவரே நமக்கு பரிகாரியாக கர்த்தராக இருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இந்த ஜனங்க அந்த சந்தோஷமே போதும், அந்த மாறாவின் நீரே போதும் என்று சொல்லி அந்த கசப்பான நீர் இனிப்பாக மாறியது என்று விட்டுவிடவில்லை. மீண்டுமாக அவர்கள் கொஞ்சம் முன்னேறி சென்று என்ன செய்கிறார்கள்? ஏலிமுக்கு வருகிறார்கள். முன்னேறிய வாழ்க்கை. அவங்க என்ன செய்கிறாங்க? அது போதும் என்று நினைக்கலை. கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை மேலும் மேலும் உயர்த்துகிறார். ஏலிமுக்கு வரும்போது பெருத்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு நீரூற்று கிடைக்கும் என்று நினைத்து அவர்கள் ஏங்கிய காலங்கள் உண்டு தண்ணீர் குடிப்பதற்கு. ஆனால் அங்கே 12 நீரூற்றுகளை கர்த்தர் உண்டாக்கி தருகிறார். எங்கு பார்த்தாலும் தண்ணீர், வளமான ஒரு இடம், செழிப்பான ஒரு இடம். அது மாத்திரமா 70 பேரீச்ச மரங்களை அங்கே பார்க்குறோம். அந்த 27வது வசனம் யாத்திராகமம் 15வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது இந்த நிகழ்வை நாம் பார்க்க முடியும். அதில் 27வது வசனத்தை பார்க்கும்போது ஏலிமுக்கு வருகிறார்கள். பாடுபட்டு கஷ்டப்பட்டு முன்னேறி சென்று ஏலிமுக்கு வரும்போது கர்த்தர் பெருத்த ஆசீர்வாதங்களை அங்கே கொட்டி கிடக்கிறது. அதாவது ஆண்டவர் எப்படி தருகிறார் தெரியுமா? அள்ளி அள்ளி தருகிற தேவன். அவர் கிள்ளி தரமாட்டார், அள்ளி தருகிற தேவன். அதை விசுவாசிக்கும் போது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதத்தில் கூட காலடி வைத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் ஏலிமை கட்டளையிடுவார். அங்கே சென்று நாம் பல நீரூற்றுகளை கண்டு சந்தோஷப்பட போகிறோம். நம்முடைய கஷ்டங்கள்லாம் நீங்க போது. அது மாத்திரம் இல்லை, பேரிச்ச மரங்களை சாப்பிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எனர்ஜெட்டிக்காக நல்ல ஸ்ட்ரென்த்தனாக ஆகி என்ன செய்கிறாங்க? தண்ணீரை குடித்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேயே குடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டார் என்றால் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஒத்தாசை வரப்போகிறது. அதை நம்பி விசுவாசியுங்கள். கர்த்தர் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்வார். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் செய்வார். ஏலிமை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். அங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த மாதத்தில் நீங்கள் குடியேற போகிறீங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடும் இடத்தில் வந்திருக்கிற ராஜா. அப்பா, நீ நல்லவரும் வல்லவரும் நன்மைகளை செய்கிற தேவன். அப்பா, நாங்கள் அப்பா கசந்த மாறாவின் நேரை மதுரமாக மாற்றியது அது போதும் அந்த வாழ்க்கை என்று நாங்கள் அப்பா நினைக்கும் போது, அப்பா நீ மேலும் எங்களுக்கு ஒரு ஸ்டெப் முன்னேறி சென்று அப்பா ஏழைமை காட்டுகிற தேவன். அப்பா, அப்படிப்பட்ட தேவன் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறபடியா நாங்கள் எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதம் முழுதும் கர்த்தாவே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வேணும் என்ற வார்த்தையை நாங்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்க போகிறோம். பெரிய ஒத்தாசை எங்களுக்கு அனுப்பி கர்த்தாவே அப்பா எங்களை அப்பா மேன்மைப்படுத்துங்கள், எங்களை உயர்த்துங்க. எங்களுடைய பாடுகள், உபத்திரங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நீக்குங்க. பண கஷ்டங்களை நீக்குங்க, கடன் பிரச்சனைகளை நீக்குங்க. யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ இந்த நாளில் கர்த்தாவே எல்லாவற்றையும் நீக்குங்க. நீங்கள் தான்ப்பா பரிகார கர்த்தர். அப்பா, நீரேப்பா வியாதிகளை அப்பா சுகமாக்குங்கப்பா. உங்களுடைய கட்டளைகளை, உங்களுடைய நியமங்களை அப்பா நாங்கள் கை கொள்ளுகிற ராஜா. உங்களுடைய வார்த்தைக்கப்பா நாங்கள் செவி சாவித்து ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்க தொடங்குகிறோம். கர்த்தாவே, நீரே பெருத்த ஆசீர்வாதங்களை தாங்க அப்பா. ஆசீர்வாதங்களின் தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீர், வழி நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி, வணக்கம்.